எங்கள் பகுதியில் எந்த அளவுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமோ இல்லை ரோடுகளோ எந்த எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒன்று செஞ்சு தரணும்னு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் சார். அதே மாதிரி இந்த வாட்டர் பைப் லைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சார். ட்ரைனேஜ்லேயே இருக்குது வாட்டர் பைப் லைன்ஸ் எல்லாம் அந்த ட்ரைனேஜில் இருக்குது. அதாவது அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வரதா இல்லை குடி தண்ணீர் வரதானே சில டைம் வந்து இது டேமேஜஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சார். அதே போல் இந்த சாலிட் வேஸ்ட் ட்ரைனேஜஸ்லேருந்து எடுக்கிறாங்க சார். அந்த சாலிட் வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதே இல்லை சார். அது அப்படியே கிடக்கும். மறுபடியும் மழை வந்ததுன்னா மறுபடியும் ட்ரைனேஜில் போயிடும், மறுபடியும் அது இருக்கும். அப்போது அது ஒரு சும்மா அந்த சாலிட் வேஸ்ட் எடுக்கிற மாதிரி லேபர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அது கார்பேஜ் கலெக்ஷன் அப்படி தான் சார். கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் நான் எப்போல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேனோ அடுத்த 2 நாள் மட்டும் போவாங்க. அதை மறுபடியும் அப்படியே ரிப்பீட் ஆகிடும் சார். கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணிட்டு ஏரியாஸ்லேருந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல அந்த பெரிய வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது எங்கே பண்ணுறாங்கன்னா எங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் முனிஷன் நகர் எங்களுக்கு வார்டு 21, 22 சேர்த்து புத்தூர் சர்க்கிளில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சர்க்கிளில் என்ட்ரானாலே அது குப்பை கிடங்கு மாதிரி தான் கிடப்பாங்க. க்ளீன் பண்ணுறாங்க சரிதான் சார். அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே க்ளீனிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற நேரத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பகுதி மக்கள் எல்லாமே கொண்டு வந்து குப்பையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அது ஃபுல்லாக ஸ்டாண்டியாக தான் தெரியும். அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்கன்னா தெரியும் சார். அந்த என்ட்ரன்ஸே எங்கள் பகுதிக்கு போகிற என்ட்ரன்ஸே அந்த குப்பை கிடங்கு மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்குறது. ஸோ அதுக்கு ஒரு வேறு ஏதாவது யூனிட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த யூனிட் வேறு பிளேஸ் ஏதாவது அவங்க கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கார்பரேஷன் சைட்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு நாங்கள் 3 வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம். புது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எங்களுக்கு சில பகுதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விசிட் பண்ண அந்த ஏரியாஸ் காலி பண்ணுறாங்க. முத்தமிழ் நகர், அந்த சென்னை நகர்னு சொல்லிட்டு இதெல்லாமே இன்னும் இன்னும் வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் என்ன கண்டிஷன்னே தெரியல சார். என்ன ஸ்டேட்டஸ்ன்னு. அதே போல் சார் இந்த டவர் டு டவர் இந்த கேபிள் பதிச்சாங்க. அதுக்கான ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு அது செஞ்சு தரோன்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட்ஸை நம்ம அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். கார்பரேஷன் வாங்கியிருக்கு. ஆனால் ரீஸ்டோரேஷன் ஒர்க் இது நடக்கலாம். ஆனால் அதுக்குள்ளார ரோட் டேமேஜஸ் நம்ம புதுசாக போட்ட ரோடு தான் டேமேஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு அந்த கண்டிஷன். அது ஒன்று இருக்குது சார். அப்புறம் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அந்த சப் சென்டர்ஸ் ஒன்று கேட்டிருந்தோம் எங்கள் வார்டுக்கு. அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த பட்டா இதுக்கு துணைமையார் சார் பேசிட்டு இருந்தார். அதுக்கு இந்த சர்வே எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் முன்னுக்கு இவங்க ஏன்னா அவங்க டெய்லி ஒன்று புதுசாக கேட்டுட்டு இருக்காங்க. மாநகராட்சியோட டேக்ஸ் எடுத்துக்கணுன்றாங்க. சில பேருக்கு இபி வாங்கியிருக்கணுன்றாங்க. ஏன்னா மேடம் இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த விஷயம். இப்போ நடக்க போதுன்றப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்களுக்கு. ஸோ இவங்க க்ரைட்டீரியா அந்த இது செக்லிஸ்ட்டே நிறைய பெருசாக லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா எங்கேருந்து அவங்க ரெடி பண்ணிட்டு வராங்க. இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அது அவங்க கொஸ்டனில் இருக்காங்க இல்லையான்றது அது மினிமம் க்ரைட்டீரியா. அவங்களுக்கு